வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்டிலேருந்து. ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படிங்கிற ஒரு முக வலியை பற்றி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் இதோட அடிப்படையை பற்றி, அதாவது இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவோட அடிப்படை விஷயங்களை பற்றி பார்த்தோம். இதோட சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ், அதாவது இதோட தொந்தரவுகள் எப்படி எப்படிலாம் இருக்கும், இந்த பிரச்சனை வர்றது எதனால் வருது, யாராருக்கெல்லாம் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். என்னென்னா, இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த ட்ரைஜெமினல் நர்வ்ங்கிறது 3 டிவிஷனாக இருக்குது. ஆஃப்தால்மிக், மேக்ஸிலரி அண்ட் மேண்டிபுலார் அப்படின்னு நான் சொன்னேன். இதில் காமனாக இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா இந்த V2 அண்ட் V3, அதாவது மேக்ஸிலரி டிவிஷன் அண்ட் மேண்டிபுலார் டிவிஷன் அப்படிங்கிற இந்த கன்னத்தை சுற்றி வர நரம்புலையும் இந்த தாடை எலும்பை ஒட்டி வரக்கூடிய நரம்புலையும் தான் இது அதிகமாக பாதிக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. அதுலேயும் இந்த V3 டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற இந்த தாடை எலும்பை சுற்றி இருக்கிற நரம்பில் தான் இது காமனாக வரனால முக்காவாசி பேஷண்ட்ஸ் இந்த வாய்க்குள்ளே இருக்கிற இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா வலி பல்வலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு முதல்ல போய் பல் டாக்டரை பார்க்குறாங்க. பல் டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் ஜென்ரலாக வலி இருக்கும்போது, நம்ம வாய்க்குள்ளே வலி இருக்குது, இல்லை நம்ம முகத்தில் இந்த இடத்துல வலி இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு டென்டல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அவங்க வாய்க்குள்ளே ஏதாவது சொத்தப்பல் இருக்கா, இல்லை ஏதாவது கேவிட்டி இருக்கா, இல்லை ஏதாவது ஜிஞ்சிவைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பல் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜிஞ்சிவா, அதில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா பல்லு முளைக்குதா, இந்த நிறைய விஷயங்களை டென்டல் டாக்டர், அதாவது பல் டாக்டர் கம்ப்ளீட்டாக பார்ப்பார். இது எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வலி தொடர்ந்து இருக்கும். ஏன்னா இது நரம்பு வலி இல்லையா. அப்போ பல் டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, ஓஹோ இது பல் சம்பந்தமான வலி இல்லை, இது கண்டிப்பாக நரம்பு சம்பந்தமான வலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பார். அதாவது நீங்கள் நரம்பு டாக்டரை போய் பாருங்கள், இது பல் சம்பந்தமான வலி இல்லை, நரம்பு சம்பந்தமான வலி. உடனே தான் பேஷண்ட்ஸே ஓஹோ இது நரம்பு சம்பந்தமான வலின்னு உணர்ந்து அதுக்கப்புறம் எங்ககிட்ட வருவாங்க. நாங்கள் வந்த உடனே முதல்ல நாங்கள் எப்பயுமே எந்த ஒரு நரம்பு வியாதியாக இருந்தாலும் நாங்கள் கிளியராக ஒரு ஹிஸ்ட்ரி, அதாவது அவங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன தொந்தரவுகள் இருந்ததுங்கிறத நாங்கள் முதல்ல தெளிவாக கேட்போம். அதுக்கடுத்து இந்த வியாதியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நாங்கள் கிளினிக்கலாக டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது ட்ரிகர் ஜோன்ஸ், ஒரு சின்ன மூமெண்ட்டு கூட, ஈவன் பல்லு விளக்குறது, வாய் கொப்பளிக்கிறது, முகம் கழுவுறது, காற்று படுறதுல கூட இந்த வலி ட்ரிகர் ஆகும்போது சில நேரம் நம்ம தொடும்போதே கியூட்டேனியஸ் ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தொட்டாவே சில நேரம் இந்த வலி ஸ்டார்ட் ஆகிரும். இது ஒரு முக்கியமான கிளினிக்கல் டயக்னோசிஸ். ரெண்டாவது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, வயதானவங்களுக்கு வித்தவுட் எனி ரீசன் இடியோபத்திக்காக இந்த பிரச்சனை வரலாம். பட் அதுவே 50 வயதுக்கு குறைவாக இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்போது இதுக்கு நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும். எம்ஆர்ஐ ஸ்கேனில் ஏதாவது மூளையில் அந்த சிபி ஆங்கிள், அதாவது அந்த ட்ரைஜெமினல் நர்வ் இருக்கிற இடத்துல ஏதாவது கட்டி இருக்கா, கொழுப்பு கட்டி இருக்கா, ஒரு ப்ரீபான்டைன் எபிடெர்மாய்டோ இல்லை ஒரு மெனிஞ்சியாமாவோ இல்லை ஒரு ஷ்வானோமாவோ, அதாவது ஏதாவது கட்டி இருக்காங்கிறத நாங்கள் பார்க்கணும். ரெண்டாவது, இடியோபதிக்காக இருந்தாலும், வயசானவங்களுக்கு இடியோபதிக்காக இருந்தாலும் நான் சொன்னபடி சில நேரம் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த நரம்பு மேலே ஒரு இரத்த குழாய் லூப் ஆகிறது. அதாவது நாங்கள் சொல்கிறது என்னென்னா, போஸ்டீரியர் ஃபோசான்னு சொல்லக்கூடிய இந்த பின்மண்டையில் இருக்கிற முக்கியமான 2 ஆர்ட்ரி, அதாவது 2 நல்ல ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு இரத்த குழாய் மடங்கி இந்த நரம்பு மேலே படுத்துக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மயலின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி லேக் ஆகிறனால இந்த இரத்த குழாய் போய் அந்த பகுதியை டச் பண்ணும்போது அந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஸோ அப்போ நாம் எம்ஆர்ஐயில் அந்த இரத்த குழாய் அந்த நரம்பு மேலே படுத்திருக்கா, லூப் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும், இதே மாதிரி இந்த கட்டிகள் ஏதாவது இந்த எபிடெர்மாய்டோ இல்லை மெனிஞ்சியோமாவோ இல்லை ஷ்வானோமாவோ இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நாங்கள் எம்ஆர்ஐ பண்ணணும். அவசியம் எம்ஆர்ஐ பண்ணணும். எம்ஆர்ஐங்கிறது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, நார்மலாக பண்ணுற எம்ஆர்ஐயில் நமக்கு அந்த கட்டி தெரியுமே தவிர, இந்த வாஸ்குலார் லூப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த குழாயை நரம்பு மேலே படுத்திருக்கிறது சில நேரம் தெரியாது. அதற்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் சீக்வன்ஸ் 3D ஃபியஸ்டா சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சீக்வன்ஸை பண்ணணும்னா, அந்த சீக்வன்ஸில் அழகாக அந்த நரம்பு போகிற இடம், அந்த பான்ஸ்லேருந்து நரம்பு அந்த ப்ரீபான்டைன் சிஸ்டனை கிராஸ் பண்ணி போகிற இடம், அந்த ஸ்கல் பேஸுக்கு போகிற இடம் நமக்கு கிளியராக தெரியும். அதுக்கு பக்கத்தில் இந்த இரத்த குழாய்களும் நல்லா தெரியும். ஒருவேளை அந்த இரத்த குழாய் மடங்கி அந்த நரம்பு மேலே படுத்துருந்துச்சுன்னா அது நமக்கு கிளியராக தெரியும். இந்த மாதிரி தெரியும் போது நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல ஆப்ஷன்ஸ் நிறையா வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நாங்கள் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், கியூட்டேனியஸ் ட்ரிகர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம்.
ரெண்டாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் கண்டிப்பாக இந்த பேஷண்ட்ஸுக்கு பண்ணுவோம். ஏன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறோங்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டேன். ஸோ இந்த 2 இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான் இன்வெஸ்டிகேஷன்ஸ், கோல்ட் ஸ்டாண்டர்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ். இதை வச்சு ஃபர்தராக நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட் இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஒருவேளை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கேட்கலன்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் நம்ம போகலாம். ஸோ ட்ரீட்மெண்ட்டை பற்றி நம்ம இனி வரும் வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ.